நீங்க எம்ஆர்பி ட்ரீமை அச்சீவ் பண்ணணுமா? அதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எம்ஆர்பில தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் ஆனாதான் நம்மளோட மெயின் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம எந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணணும், எந்தெந்த டாபிக்ல இருந்து எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் வரும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்ஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல ப்ளூ பிரிண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எந்த இடத்துல எந்த டாப்பிக்கில் எவ்வளோ டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அந்த எக்ஸாமுக்கு எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு வந்து 50 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே எம்சிக்யூவாக தான் வந்து இருக்கும். டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50. ஓகேங்களா? ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ அதோட டியூரேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour. ஓகேங்களா? ஸோ 60 minutesல வந்து நம்ம அந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம 40% வந்து அதில் வந்து பாஸ் மார்க் வந்து எடுக்கணும். சரிங்களா? அதாவது 50 கொஷினில் 20 கொஷின் ரைட்டாக அடித்தா போதும், நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கிடையாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இது நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம எந்தெந்த புக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த புக்ஸில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காகவும் மார்க் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம மொத்தம் 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ அது என்னென்ன பார்ட் அப்படின்னா இலக்கணம், இலக்கியம், உரைநடை. ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொன்றில் இருந்தும் எத்தனை கொஷின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம்லேருந்து 20 கொஷின்ஸ் வந்து வருது, இலக்கியமில் 20 கொஷின், உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 10 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூ தான் வந்து இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக், அதாவது இப்போ இலக்கணம் அப்படின்னா அதில் நம்ம என்ன டாப்பிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இலக்கணம். ஓகேங்களா? ஸோ இலக்கணத்தில் ஆவரேஜாக 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டைம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஓகேங்களா? இலக்கணம். ஸோ அதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், அடைமொழி, வினையெச்சம், இடைச்சொல். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த இலக்கணத்தோட பேசிக் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த இலக்கணம் இப்போ பெயர்ச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் ஏதாவது 1 2. ஓகேங்களா? அதை மட்டும் படிச்சுக்கிட்டு நம்ம அந்த கான்செப்டில் வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஷின் எப்படி வந்தாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்லி வந்து கொஷின் பேங்க்கில் இருக்க கொஷின் மட்டும் படிக்காமல் பெயர்ச்சொல்னா என்ன, வினைச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட கான்செப்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லாத்துக்குமே வந்து அதோட கான்செப்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓமை தொகை, உண்மை தொகை, எளிமை தொகை சொற்கள், நிறுத்தற்குறி, வாக்கிய அமைப்பு, இடைநிலை சொற்கள், ஒருமை பன்மை மாற்றம், கால மாற்றம், பழமொழிகள், சொற்றொடர்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு மெயினானது என்னது கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் தெரிஞ்சாலே இந்த இலக்கணம் பார்ட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 20 கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து வருது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பாருங்கள். நம்ம சிலபஸ் இருக்கும், சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்து பாருங்கள். அது எதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது, எதெல்லாம் உங்களால் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியுதோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கியம் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆவரேஜாக இதுலேயே இருந்தும் ஒரு 20 கொஷின் வந்து வருது. ஸோ அதில் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த சங்க இலக்கியம். ஸோ சங்க இலக்கியம் அப்படின்னா திருக்குறள், புறநானூறு, அகம்புறம் பாடல்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் வரும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அடுத்த ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் வந்து எழுதின பாடல் வந்து என்ன, அதோட லைன்ஸ் வந்து கொடுத்து அவங்களோட பேர் வந்து கேட்கலாம். இந்த மாதிரியான கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்தி இலக்கியமில் வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய நவீன கவிதைகள், அதாவது பாரதியார், பாரதிதாசன் இவங்க எழுதின கவிதைகள் வந்து வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கிய ஆளுமைகள். ஓகேங்களா? அதாவது எழுத்தாளர்கள், அப்புறம் அவர்களோட படைப்பு வந்து கொடுத்து இது யார் எழுதுனது அப்படின்ற கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ மெயினாக வந்து ஆத்தர் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஒரு லைன் கொடுத்தோ அல்லது ஒரு புக்கோட பேர் கொடுத்தோ அதை எழுதின ஆத்தர் யார் அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கிய ஆளுமைகளில் வந்து
சுரதா, ஓகேங்களா, நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது. ஸோ தெரிஞ்சவர். ஸோ அவர் மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய ஆளுமைகளை பற்றி வந்து கொஷின் வந்து கேட்கலாம். இதுதான் வந்து இலக்கியம் வந்து பகுதியில் வந்து அவங்க கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உரைநடை. உரைநடை வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஆவரேஜாக நான் 10 கொஷின் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை விட கம்மியாக கூட வந்து வரலாம், ஓகேங்களா. ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உரைநடையை ஜஸ்ட்டு ஒரு டைம் வந்து வாசிக்க முடிஞ்சால் வாசிங்க. இல்லை அப்படின்னா புக் பேக் கொஷினையாவது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க, சரிங்களா. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்மளால் உரைநடை பகுதியில் வாசிக்க முடியாது. ஸோ ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா நம்ம புக் பேக் கொஷின் வந்து பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நிர்வாகத்தமிழ் மருத்துவ சொற்களின் பொருள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரேராக தான் வரும். இப்போ லாஸ்ட் எம்ஆர்பியில் நிர்வாகத்தமிழ்லேருந்து ஒரு கொஷின் வந்து வந்துச்சு. அது என்ன அப்படின்னா நம்ம இந்த ஜிஓலாம் பாஸ் பண்ணும்போது நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து தமிழ் சொற்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டுக்கு இணையான தமிழ் எழுத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நிர்வாக தமிழுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொஷின், ஓகேங்களா. இது ரேராக 1-2 வரும். ஸோ அதுக்காக இதில் வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் டைப்பு, ஓகேங்களா. அதாவது இங்கிலீஷ் வேர்டோட தமிழ் மீனிங் வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உரைநடை பகுதி. ஸோ உரைநடை பகுதியை பொறுத்த வரைக்கும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தால் போதும். நமக்கு முக்கியமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் இலக்கணமும் இலக்கியமும் தான், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து இருக்கும், எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கொஷின் வந்து கேட்பாங்க, எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் எம்ஆர்பியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஆவரேஜாக இலக்கணத்தில் வந்து 20, இலக்கியமில் வந்து 20, உரைநடையில் 10 கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ லாஸ்ட் எம்ஆர்பியில் அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இலக்கணமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. இலக்கியமில் வந்து 23 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. உரைநடையில் 5 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இதிலேருந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம எந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இலக்கியம், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எம்ஆர்பியை வந்து பேஸ் பண்ணுது. இலக்கியமில் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம், லாஸ்ட்டாக தான் உரைநடை பகுதி, ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னா உரைநடை பகுதி வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுத்தோன்னே எதை வந்து படிக்கணும் அப்படின்னா இலக்கணம் இலக்கியத்தை தான் வந்து படிக்கணும். அதுலேயும் ஆத்தர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த புக்கை எந்த ஆத்தர் எழுதினாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும். அதில் இருந்தால் நமக்கு வந்து கொஷின் வரும், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி 25 இருக்க அந்த வெயிட்டேஜும் நம்ம வந்து பார்த்துட்டோம். டோட்டலாக 50 கொஷின்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம், ஓகேங்களா. இதிலேருந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ டாக்டர்ஸ். ஹாப்பி லேர்னிங்.